அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கான பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மறுபக்கம். இந்த எதிர்காலத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சால் 100% இல்லை 200% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இது பார்ட் 2க்கான வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1க்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பார்ட் 2 பதிவை நம்ம இப்போ பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து பல பேருடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக மாற்றுறதுக்கு பிரிந்தவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். எதுலையுமே ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஆர்வம் எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் போராடணும், அதில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு அசிங்கங்கள், அவமானங்கள், துயரங்கள், வேதனைகள், இழப்புகளை கூட சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். பல பேருடைய ரகசியத்தை பார்த்தீங்கன்னா மூடி சேஃபாக பத்திரமா வச்சு. ஆனால் இந்த மிதுன ராசிகளுடைய ரகசியத்தை மற்றவங்க ஈஸியாக வெளில சொல்லிடுவாங்க. கூட இருக்கவங்களை பற்றி அவ்வளோ யோசிப்பாங்க. ஆனால் இவங்களை பற்றி, மிதுன ராசிக்காரங்களை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க எக்கடி கட்டு பண்ணால் நமக்கு என்னன்னு சொல்லி அவங்கள மாட்டி விட்டுட்டு அடுத்தவங்க தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். லாஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக சஃபர் ஆகிறது யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். ஒரு கட்டத்தில் ரொம்ப லேட்டாக தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியும் நம்ம தனியாக தான் இருக்கோம், நம்மளுக்கு எல்லாம் நல்லது எதுனா அடுத்தவங்ககிட்ட நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, யாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறதும் அது டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். மனசில் ஒரு குழந்தை சுபாவம் முடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. எவ்வளவு தான் கோபம் இருந்தாலும் சரி அதை மறந்து திரும்ப அவங்கக்கிட்டேயே போய் பேசுகிற குணம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே அதிகம். பேசல வல்லவங்க, ஏன்னா புதனை அதிபதியாக கொண்டவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான். மிதுன ராசிக்காரங்க அதிகம் வழிபட வேண்டிய தெய்வம் ஏற்கனவே நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். பழனி முருகர் பெருமானுடைய வழிபாடு நீங்கள் செய்யணும். பாதனூர் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யணும். இதெல்லாம் சிறப்பு தான். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான சஷ்டியாக இருக்கட்டும், விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும், கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும், பூசம் நட்சத்திரமாக இருக்கட்டும், என்னைக்கு இருந்தாலும் சரி மனசார ஒரு 5 நிமிடம் முருகனை நினச்சா போகிறோம். பாடணும்னு நினச்சின்னா கந்த சஷ்டி கவசத்தை பாடுங்க. உடல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வேல்மாறல் சொல்லுங்க. ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுடைய மாற்றம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். உடனடி திருப்பம் உங்களுக்கு உண்டாகும். மிதுன ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை நினைச்சாலே போரும் நல்லா இருப்பீங்க. முருகப்பெருமானை பற்றி நீங்கள் பாடிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமான் அதுக்காக என்ன விலை கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். முருகனுக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கும் அவ்வளவு தொடர்பு உண்டு. முருகனை நம்பியவர்கள் ஜென்ரலாக கைவிடப்பட மாட்டாங்க. ஆனால் பல சோதனைகளை சந்தித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களையும் சரி கைவிடாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மை இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு ஜாதகத்தில். அதனால தான் சொல்லுவாங்க செவ்வாயுடைய பலம். ஏன்னா குடும்பஸ்தானம் வீக்காக இருக்கிறதுக்கு செவ்வாய். ஏன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தில் தான் செவ்வாய் நீச்சமாகிறார். உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெறுவதும் இந்த செவ்வாய் தான். உங்கள் லாபஸ்தானாதிபதியும் சரி செவ்வாயுடையது. உங்களோட ருணர்வு சத்ருஸ்தானமான 6ஆம் பாதகமும் செவ்வாயுடையது. ஸோ இப்போது நீங்கள் செவ்வாயால் தான் உங்கள் வாழ்க்கையை கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்றத உண்மை. அதனால தான் நிறைய மிதுன ராசிக்காரங்க வைத்தீஸ்வரர் ஆலயம் போகிறதுக்கு காரணமே இதுதான். முடிஞ்ச வரைக்கும் முருகர் ஆலயம் வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய உங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில் என்றைக்குமே யாரையுமே நம்பி எந்த விஷயத்தையும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. இப்போ எல்லாருமே உங்ககிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. அதனாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க கிட்ட சொல்லி, அடுத்தவங்க உங்ககிட்ட சொல்லி, அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டு ஒரு நிம்மதி இல்லாத எல்லாருமே பகைச்சி விட்டு வாழறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி யாரை பற்றியுமே சரி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்றைக்குமே அடுத்தவங்களுடைய சிந்தனை இல்லாமல் இருந்தாலே நல்லது தான் நடக்கும். நீங்கள் ஒரு செய்யாத தப்புக்கு அனுபவிக்காத தண்டனையை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, நான் தப்பு பண்ணலன்னு அடுத்தவங்க கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன தான் போய் ப்ரூவ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தான் அழுது பிறந்தாலும் சரி, உங்களுக்கு பெருசாக நம்ப மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சரி மனசில் வச்சுக்காதவங்க, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரி நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு நீங்கள் பொறுமையை நிலைநாட்டுறவங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. உங்ககிட்ட யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கோ ரொம்பவே யோசிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள், பொறாமைகள், ஏக்கங்கள், விரயங்கள் இதெல்லாமே நிறையவே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே சரி நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மற்றவங்க கிட்ட சொன்னால் அது நடக்குமோ நடக்காதோ, நீங்கள் சொன்னால் மற்றவங்க கேட்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்லி ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். சொல்லாமல் நீங்கள் இயற்கையாக நீங்கள் பாட்டுக்கு செய்கிறது தான் நல்லது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே சரி ரகசியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களை அடுத்த லெவலுக்கு போக முடியும். துரோகங்கள் உங்களை சுற்றி அதிகமாகவே இருக்கும். நிறைய துரோகங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிறைய வருத்தங்கள், வலி, வேதனைகளையும் நீங்கள் சந்தித்தாலுமே எதையும் கடந்து போகும் திறமை உங்களுக்கு இருக்கும். எதையும் சொல்லி காட்டுறதோ, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரச்சனை பண்ணுறதோ, இறங்கி அவங்கள அசிங்கப்படுத்துறதோ, கேவலப்படுத்துறதோ இதெல்லாம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் சரி, ஓகே இப்படி இது இவ்வளோதான், இதை பற்றி இதுக்கப்புறம் பெருசாக யோசிச்சுக்க வேணாம் அப்படின்ற ஒரு பக்குவமாக ஒரு ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தையுமே சரி பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. யார் உங்ககிட்ட என்ன கேட்டாலுமே சரி, யார் உங்களை என்ன நினச்சாலுமே சரி எதையுமே தவிர்த்துருங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி பதில் சொல்லணும், ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணுன்ட்டு நினைக்காதீங்க. அதுக்கான அவசியமும் உங்களுக்கு கிடையாது. பிறருக்காக உழைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. அடுத்தவங்களுக்காக இதை பண்ணுற அதை பண்ணுற இப்படிலாம் வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களுக்காக நீங்கள் யோசிங்க. அடிமைகளாக இருக்காதீங்க, பொம்மைகளாகவும் இருக்காதீங்க. ஒருத்தவங்களை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்க முடியாது இல்லையா? பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் சஃபர் ஆவீங்க. அதுவும் பணம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையவே ஏற்படுத்திருக்கும். உங்களுக்கு ஞானம் அடுத்தவங்க சொல்லி வருதோ இல்லையோ, அடுத்தவங்க சொல்லி நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களோ தெரியுதோ இல்லையோ, ஆனால் பணத்தால் ஒருவருடைய மதிப்பும் குணமும் வெளிப்பட்டுரும். உங்களுக்கு உச்சவர்கள் யார், உங்களை பற்றி கவலைப்படுறது யார் அப்படின்றத இதெல்லாம் உங்கள் பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையுமே சரி, எல்லாத்துலேயுமே சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. முக்கியமான ஒரு 2 விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே சரி புதுமையை விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களால எந்த ஒரு பொருளையுமே புதுசாக யூஸ் பண்ண முடியாது. நிறைய பழைய பொருட்களை யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அடுத்தவங்க வந்து ஒரு கார் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஹேண்டடாக வாங்குவா சூழ்நிலை ஒன்று வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு ஒருத்தவங்க விற்கிறாங்கன்னா அதை வாங்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். இன்னும் வெளிப்படையாக சொல்லலாம், காதலிக்கும் நபர் கூட இதற்கு முன்னாடி காதலில் தோல்வியுற்ற நபர்களாக இருக்கலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாத நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய பர்சன் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். விட்டுக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும். எதையும் கடந்து போகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதனாலவே கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இவங்களை அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க மற்றவங்கள ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்க. ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, இல்லை ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கட்டுமே இவங்களை லாஸ்ட்டாக கூப்பிட்டுக்கலாம், எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்ட்டு கூட இருக்கிறவங்க நினைப்பாங்க. காரணம் என்னென்னா, இவங்க எதையுமே பெருசாக மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அந்த நிமிஷம் அந்த இடத்துல எது வந்தாலும் தீர்த்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஓப்பன் டைப்பாகவும் இருப்பாங்க. இடம் பொருள் ஏவல் வந்து ஒரு சில இடம் தெரியாமல் பேசிடுவாங்க.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா புக்ஸ் படிக்காதீங்க, மிதுன ராசி அன்பர்களை பழகுங்க, அதுவே போகும். அடுத்த லெவலுக்கு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. இறை வழிபாட்டை, இறைவனை நம்பக்கூடிய ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் லேட்டாக நடந்தாலுமே கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும். கவலைப்படாதீங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.